இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது அதே அந்த தைரியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எப்ப நம்ம ஒரு நிதானமா இருக்கணும், ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த மூணாவது பாவகம் அப்படிங்கிறதுல தைரியத்தோட சேர்ந்து அதுல வீரியமும் இருக்கு. வீரியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைய உருவாக்க தேவையான ஒரு இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவைப்படக்கூடியது வீரியம். இது என்ன பெண்ணுக்கு வீரியமானு யோசிச்சீங்கன்னா, ஆமாம், பெண்ணுக்கும் அந்த வீரியம் அவசியம். அது ஆண் குழந்தையா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசுக்கு மேல ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் அந்த மாதிரி அமைகிறது கிடையாது. ஒரு சில குழந்தைகளுக்கு, அது ஆண் குழந்தையா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டும், அவங்களுக்கு 12 வயசுலயே ஆக்டிவேட் ஆகும். ஒரு சில பேருக்கு 14 வயசுலயே ஆக்டிவேட் ஆகும். நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஒரு 14 வயசோ 15 வயசோ இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையா இருக்கட்டும், ஒரு பெண் குழந்தையா இருக்கட்டும், அதுக்கு வீரியம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? அதோட மனசுல அந்த வீரியம் சம்பந்தப்பட்ட அந்த காமம், இச்சை, அது தொடர்பான விஷயங்கள் தான் பிரதானமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அது இந்த பழைய காலத்து தமிழ் இதுல சொல்றதா இருந்தா பிஞ்சிலே பழுத்தது அப்படிம்பாங்க. இது ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது, பெண் குழந்தைகளுக்கும் இது நடக்குது. அந்த மாதிரி இது பண்ணும்போது அந்த குழந்தையோட வாழ்க்கையே பாதிக்கப்படுது, படிப்பு பாதிக்கப்படுது, கம்ப்ளீட் ஃபியூச்சரே பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு உண்டான ஒரு தீர்வு என்ன? அந்த தீர்வு தான் ஐயா இது பண்ணக்கூடிய வழி என்னன்னு கேட்டீங்கன்னா,